வணக்கம், நான் உங்கள் அருண் பேசுகிறேன். இன்று நம் காணொளியில் காண இருப்பது, இனி இந்த பூமியில் இப்படி ஒரு மன்னர் பிறப்பாரா என்று இன்று வரை மக்களின் மனதை கொள்ளை கொண்ட மன்னர். ஆம், அருள்மொழிவர்மரை பற்றி காணப்போகிறோம். அதற்கு உங்களை சோழ தேசத்திற்கு என்னோடு வரும்படி அன்போடு அழைக்கிறேன். இதுவரை சோழ வரலாற்றை பதிவு செய்யும் பொழுது ஒரு ஆழ்கடல் அமைதி சூழ்ந்திருக்கும். ஆனால் இன்று சோழ தேசத்தில் மக்கள் அனைவரும் கூட்டம் கூட்டமாக சிறிது ஆரவாரத்துடன் காணப்படுகிறார்கள். மீண்டும் சோழ தேசத்தில் ஏதோ குழப்பம் என்று தெரிகிறது. அதோ அங்கே ஒரு பெண்மணி நீர்மோர் விற்று கொண்டிருக்கிறார். அவரிடம் சென்று விவரம் அறிந்து கொள்வோம். வாருங்கள். அம்மணி, வணக்கம். வணக்கம் ஐயா. நீங்கள் நீர்மோர் குடிப்பீர்களா? நீர்மோர் வேண்டாம் அம்மணி. என்னிடம் சோழ தேசத்தின் காசோலைகள் எதுவும் கிடையாது. ஆம், உத்தம சோழ மன்னர் பழைய நாணயங்கள் இனி செல்லாது என்று அறிவித்த போது மக்கள் சில பிரச்சனைகளை சந்தித்தனர். சரி, எனக்கு பணம் தேவையில்லை ஐயா, ஏனெனில் இது இலவசம். ஓ, இலவசமா? என் காதில் விழுந்த சொற்கள் சரிதானா? ஐயா, நான் வாடவாரியில் இருந்து நீர் எடுத்தேன். கோயில் பணிக்கு பயன்படுத்திய பிறகு கோயில் பசு மாட்டு பாலை பெற்று அதை தயிராக மாற்றிய பின்னர் நீர்மோராக மாற்றி கொடுக்கிறேன். எனக்கு இனாமாக கிடைத்த பொருளுக்கு காசு வாங்குவது சரியில்லையே. நன்று அம்மா, நன்று. பிற்காலத்தில் நீர் கூட காசாகிவிடும். சரி, எனக்கு ஒரு உதவி செய்யுங்கள். மக்கள் எங்கே கூட்டமாக மிகுந்த ஆரவாரத்துடன் சென்று கொண்டிருக்கிறார்கள். மீண்டும் சோழ தேசத்தில் ஏதாவது புரட்சி வெடித்துள்ளதா? மக்கள் அனைவரும் சோழ தேசத்தை சூழ்ந்து கொள்ளப் போகிறார்களா? அது சரி, உனக்கு செய்தியே தெரியாதா? சோழ தேசத்துக்குள் பாண்டிய நாட்டு ஆபத்து உதவிகள் ஊடுருவி இருப்பதாக தகவல் வெளியாகி உள்ளது. உன்னை பார்த்தால் ஆபத்து உதவிகளின் ஒருவராக கூட இருக்கக்கூடும். நன்றாக சொன்னாய் அம்மணி. நான் ஒற்றனா? நான் ஒரு வழிப்போக்கன். உன் பெயர் என்ன? அம்மணி, என் பெயர் அருண் பிரசாத். வடச்சொல் போல் இருக்கிறதே. நீர் தூர தேசத்திலிருந்து வருகிறவனோ? இப்போதெல்லாம் வட சொல்லை தமிழில் கலந்து பேசுவது ஒரு வகையான தமிழாயிற்று. நான் தூர தேசத்திலிருந்து வரவில்லை அம்மணி. தூரமான நாட்களையும் வருடங்களையும் கழித்து வந்திருக்கிறேன். எந்த தேசத்தை நீ சேர்ந்தவன்? என்னுடைய தந்தை வழியில் பார்த்தால் நான் சேர தேசத்தை சேர்ந்தவன். என் தாய் வழியில் பார்த்தால் நான் இலங்கையைச் சார்ந்தவன். அது என்னப்பா தாய் வழியும் சேர்த்து கூறுகிறீர்? என்னம்மா, தஞ்சையிலிருந்து இப்படி நீ கூறலாமா? சிவபெருமான் கூட தன் பாதியை சக்திக்காக தந்தாரே. அப்படி பார்க்கும் பொழுது தாய் வழியில் வரும் பூர்வீகத்தை சொல்ல தவறில்லையே. வாய்ப்பேச்சில் நீர் வித்தகன்தான். அது சரி, அப்படி பார்த்தாலும் சேர குலமும் பாண்டியன் குலமும் பெண்ணெடுத்து பெண் கொடுத்தவர்கள்தானே. நன்றாக இருக்கிறது உன் பேச்சு. சேர குலமும் சோழகுலத்தில் பெண் எடுத்து பெண் கொடுத்தோர் அல்லவா? இலங்கையிலும் போர் நடக்கிறதல்லவா? உன்னை எப்படி நம்புவது? இலங்கையில் எப்போதம்மா போரில்லை? ராவணன் இலங்கையை ஆண்ட பொழுது இலங்கையை தங்கத்தால் அலங்கரித்தாராம். ஆனால் இப்போதோ குண்டுமலைதான் பொழிந்து கொண்டிருக்கிறது. இலங்கையிலிருந்து என் பூர்வீகம் வந்ததால் நான் சோழகுலத்துக்கு எதிரியல்ல. நான் ராவணன் வழி வந்த பேரப்பிள்ளையம்மா. ஏன் சோழர் குலத்தின் புகழை நாங்கள் எதுவும் பாடக்கூடாதா என்ன? இல்லை இல்லை, நான் அப்படி சொல்லவில்லை ஐயா. சோழ தேசத்தின் புகழை பாட அர்ஜுனனை பெற்ற இந்திரனுக்கும் கர்ணனை பெற்ற சூரியனுக்கும், ஏன் ராமாயணத்தை இயற்றிய வால்மீகிக்கு கூட மீண்டும் பிறப்பு உண்டு. இல்லையம்மா, சோழ தேசத்தில் உள்ள புலவர்களே ராமாயணத்தை இயற்றுவார்கள். அப்படிப்பட்ட தேசமல்லவா சோழ தேசம். சரி, உன்னை பார்த்தால் நல்ல பிள்ளை போல்தான் தெரிகிறது. சொல்கிறேன் கேள். அம்மணி, ஆனால் ஒரு விஷயம் இப்பொழுது எனக்கு தெரிகிறது, எப்படி சோழ தேசத்தின் காவல்கள் இப்படி கட்டுப்பாடோடு இருக்கிறது என்று. மோர்விக்கும் பெண்ணிடமே சோழ தேசத்தில் என்ன நடக்கிறது என்று தெரிந்து கொள்ள இவ்வளவு சிரமப்பட வேண்டியதாக இருக்கிறது. அப்பப்பா, கேளும் ஐயா. சில நாட்களுக்கு முன்பு உத்தம சோழ மன்னர் காலமாகிவிட்டார் அல்லவா? அதன் பின்னர் அடுத்த அரசர் யார் என்பதில் சோழ தேசத்துக்குள் சில குழப்பம் ஏற்பட்டுள்ளது. இதில் என்னம்மா குழப்பம் இருக்கிறது? உத்தம சோழருக்கு முன்பே அருள்மொழிவர்மருக்கு தான் இளவரச பட்டம் சூட்டப்பட்டது. ஆனால் உத்தம சோழருக்கு அரசாலும் ஆசை இருப்பதை அறிந்த அருள்மொழிவர்மர் அவருக்கு மன்னர் பட்டம் சூட்டினார். இப்பொழுது உத்தம சோழருக்கு பிறகு அருள்மொழிவர்மர் தானே மன்னராக வேண்டும். உத்தம சோழருக்கு
சோரபியார் திருபுவன மகாதேவியார் என்ற மனைவி உள்ளார். அவர்தான் பட்டத்து ராணி. அது மட்டுமா, கடுவேட்டிகள் நண்டி பொட்டரியார் என்று இன்னொரு மனைவியும் இருக்கிறார். இவர் பல்லவ தேசத்து இளவரசி ஆவார். பிறகு தத்து பிள்ளைகளுக்கு கூட ராஜ்யத்தை கொடுக்க பாரத நாட்டில் உரிமை உள்ளதல்லவா? ஓஹோ, இப்படிப்பட்ட ஒரு குழப்பமும் சோழ தேசத்தில் நடந்து கொண்டிருக்கிறதா என்ன? இந்த குழப்பத்தை தீர்க்க சோழ தேசத்தின் கீழ் உள்ள சிற்றரசை தேர்ந்தெடுக்கும் முறையான மக்கள் வாக்கேற்பு முறையை கையாண்டார்கள். ஆஹா, கேட்கவே அபூர்வமாக இருக்கிறது. மக்கள் விருப்பத்தில் வரும் மன்னராட்சி. அதன் முடிவு? முடிவென்னமா முடிவு? மக்களின் செல்வனான அருள்மொழிவர்மரைத்தான் மக்கள் தேர்ந்தெடுத்திருப்பார்கள். சரியாக சொன்னாய். அதன்படி இன்று அருள்மொழிவர்மனுக்கு பட்டாபிஷேக விழா. அதற்கு தான் அனைவரும் சென்று கொண்டிருக்கிறார்கள். அது சரி அம்மா, மீன் கொடி பொறித்தவர்களும் சோழ தேசத்துக்குள் ஆரவாரத்தோடு நடமாடிக்கொண்டிருக்கிறார்களே. ஐயா, பட்டாபிஷேக விழாவுக்கு எல்லா நாடுகளையும் அழைப்பார்கள் அல்லவா? அதன்படி சோழ தேசத்தின் அழைப்புக்கு மரியாதை செலுத்தும் வகையில் மீன் கொடி ஏந்தி பாண்டியர்கள் வருகிறார்கள். ஓ அப்படியா? எனக்கு தெரியாது அம்மணி. ஆனால் இன்னும் சற்று தொலைவில் வெவ்வேறு கொடிகளை ஏந்தி கொண்டு வீரர்கள் வந்து கொண்டிருக்கிறார்களே. ஐயா, நானே சொல்கிறேன். புலிக்கொடியை ஏந்தி வருபவர்கள் சோழ வீரர்கள், மீன் கொடியை ஏந்தி வருபவர்கள் பாண்டிய நாட்டு வீரர்கள், வில்லும் அம்பும் பதித்த கொடியேந்தி வருபவர்கள் சேர நாட்டு வீரர்கள், யானை கொடியை ஏந்தி வருபவர்கள் வெண்ணாடு வீரர்கள். இப்பொழுது வெண்ணாடு சேர தேசத்திற்கு கீழே உள்ளது. பனமர கொடியை ஏந்தி வருபவர்கள் பல்வேற்றையர்கள். நந்தி, சந்திரன், சூரியன், நட்சத்திரம் அனைத்தையும் ஒரே கொடியில் கொண்டவர்கள். இதை நான் சொல்கிறேன், கலிங்க தேசத்தின் வீரர்கள். சரிதானே? சிவசிவா, ஐயா, பூர்வ ஜன்மத்தில் உன் பெயர் என்ன? முந்திரி கொட்டையா? இலங்கையில் உள்ள யாழ்ப்பாணம் பகுதியை சேர்ந்தவர்கள். இலங்கையை ஆண்டு வரும் 5ஆம் மஹிந்திர மன்னரின் ஆட்சியில் நம்பிக்கை இல்லாமல் இருப்பதால் சோழ தேசத்தின் உதவியை நாடுகிறார்கள். ஆனால் நீர் சொன்னது போல் கலிங்க தேசத்தின் கொடியும் யாழ்ப்பாணம் கொடியும் ஒரே மாதிரியாக தான் இருக்கும். சிங்கக் கொடியும் நந்தி கொடியும் ஏந்தி வருபவர்கள் பல்லவர்கள். அது எப்படி அம்மா, ஒரு தேசத்துக்கு 2 கொடிகள் இருக்கும்? அது ஒரு பெரிய புராணம் அப்பா. பல்லவ தேசத்தை ஆண்ட நரசிம்மவர்மர் பற்றி அறிவீர்களா? நன்றாக கேட்டாய் போ. நரசிம்மவர்மர் பல்லவரை பற்றி நான் அறியாவிட்டால் இந்த பாரத தேசத்தில் பிறந்து என்ன பயன்? நம்முடைய பாரத தேசத்தில் எப்போரிலும் தோல்வியே காணாத மன்னர்களும் எந்த ஒரு ராஜ்யத்தினாலும் வீழ்த்தப்படாத மன்னர்களும் பட்டியல் எடுத்தால் அதில் 12 மன்னர்கள் தான் இருப்பார்கள். அந்த 12 மன்னர்களில் நரசிம்மவர்ம பல்லவரும் ஒருவரல்லவா? பரவாயில்லை, 100 கேள்விக்கு சரியான பதில் அளிக்கிறீர். பல்லவ தேசத்தை நரசிம்மவர்மர் ஆண்டு கொண்டிருந்த பொழுது அவர் பெயரை ஒற்று சிங்கக் கொடியை அறிமுகப்படுத்தினார். அதன் பின் பல்லவ தேசத்தை ஆண்ட நந்திமவர்ம பல்லவர் பெயரை ஒற்றி நந்திக் கொடியை அறிமுகப்படுத்தினார். இதன் பின் வந்த சந்ததியினர் அவர்களுக்கு மரியாதை செலுத்தும் வகையில் 2 கொடிகளையும் பயன்படுத்தி வருகிறார்கள். பெரும்பாலும் சிங்கக் கொடியை பயன்படுத்தி வருகிறார்கள். சிறிது நகைச்சுவையாக இருந்தாலும் இவர்கள் அவர்களுடைய முன்னோருக்கு இன்றும் எவ்வளவு மரியாதை தந்து 5 நூற்றாண்டுகள் கழித்தும் இதை பின்பற்றி கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஒன்று அம்மணி, இப்படி அனைத்து தேசத்தின் கொடிகளையும் வீரர்களையும் ஒரே இடத்தில் பார்ப்பது அரிதன்று. காண கண்கோடிகள் வேண்டும். யாருக்கு கிட்டும் இந்த பாக்கியம்? கிட்டும் ஐயா, கிட்டும். போர்க்காலத்தில் நீர் சென்று போர் செய்தால் அங்கும் அனைத்து கொடியேந்தி வீரர்கள் வருவார்கள் அல்லவா? ஏனம்மா உனக்கு இந்த விபரீத ஆசை? எனக்கு போர்க்களத்தில் என்ன நடந்தது என்று அறிந்து கொள்ளத்தான் ஆசை. சரி அம்மணி, மிக்க நன்றி. உன்னோடு பேசிய இந்த சிறிய நிமிடங்களில் எண்ணற்ற செய்திகள் என் மூளைக்கு எட்டியது. தற்செயலாக ஒரு செயல் நடந்தால் அதை ஆங்கிலத்தில் கோஇன்சிடென்ட் என்பார்கள். அதே தற்செயலான விஷயங்கள் மிகப்பெரிய வியப்பை ஏற்படுத்தினால், ஆம், அதுக்கு ஒரு உதாரணம் இதுதான். அருள்மொழிவர்மர் பிறந்த வருடம் 947. அவர் பிறந்து
1000 வருடங்கள் கழித்து, அதாவது 1947 இந்தியாவுக்கு ஆங்கிலேயர்களிடமிருந்து சுதந்திரம் கிடைத்தது. இந்தியா சுதந்திரம் பெற்ற தினம் இந்தியாவுக்கும் இந்திய நாட்டு மக்களுக்கும் ஒரு மறுமலர்ச்சி அல்லது மறு ஜென்மம் என்றே கூறலாம். அதேபோல்தான் 1000 வருடங்களுக்கு முன்பு அருள்மொழிவர்மரான ராசராச சோழன் பிறந்தது மக்களுக்கும் நாட்டுக்கும் ஒரு மறுபிறவியாகவே இருந்தது. உத்தம சோழர் இறந்த பிறகு சோழ தேசத்திற்கு அருள்மொழிவர்மர் மன்னரானார். இவர் மன்னரான பிறகு சுற்றி இருக்கும் அத்தனை தேசங்களும் சிறிது பயந்து நடுங்கியது. அதற்கு காரணம், இவர் இளவரசராக இருந்தபோதே எண்ணற்ற போர்களை கண்டவர், அதில் வெற்றியும் அடைந்தவர். ஆனால் அருள்மொழிவர்மரோ தான் மன்னரான பிறகு போர்களில் மிகவும் ஆர்வம் காட்டவில்லை. அதற்கு பதிலாக சோழ தேசத்தில் ஒரு சில சட்ட திட்டங்களை மாற்றி அமைத்தார். மக்களின் வாழ்வாதாரத்திற்கு எது முக்கியமாக தேவை என்று அறிந்து அதற்காக செயல்பட்டார். இதற்கு எடுத்துக்காட்டாக மக்கள் வாழும் நிலப்பரப்பை முதலில் அளவெடுத்து அவர்களுக்கு வேண்டும் வசதிகளை செய்து கொடுத்தார். அது மட்டுமின்றி சிறிய பகுதிகளை கூற்றம் என்றும் பல கூற்றங்களை சேர்த்தது வளநாடு என்றும் பிரித்து சிற்றரசர்களுக்குள்ளேயே முதன்மை பதவி, 2ஆம் பதவி என வகுத்தளித்தார். அதன் பின்னர் சோழ தேசத்தின் படை வீரர்கள் மன்னரை சந்திக்க ஒரு நாள் சென்றார்கள். போர்கள் எதுவும் செய்யாமல் நாங்கள் அனைவரும் வெட்டியாக நேரத்தை வீணடித்துக் கொண்டிருக்கிறோம். இப்போதே ஆணையிடுங்கள் சோழ மன்னா, மிகப்பெரிய படையை திரட்டிக் கொண்டு அத்தனை தேசங்களையும் கைப்பற்றி கொண்டு வருகிறோம் என மன்னரிடம் வீரத்தோடும் பணிவோடும் எடுத்துரைத்தனர். இதை கேட்ட அருள்மொழிவர்மரோ அமைச்சர்களை அழைத்து, நம் நாட்டில் பொருளாதாரம் நன்கு வளர வேண்டும், அதற்கு போர்கள் உதவி செய்யாது, நட்புறவுதான் உதவி செய்யும். இப்பொழுது நாம் கடல் கடந்து வணிகம் செய்து கொண்டிருப்பது ஸ்ரீவிஜய சாம்ராஜ்யத்திடம். அவர்கள் நாகப்பட்டினத்தில் இருக்கும் துறைமுகத்திற்கு வந்து வணிகம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இங்கிருக்கும் வணிகர்களும் ஸ்ரீவிஜய மன்னர்களின் கப்பலில் ஏறி சென்று ஸ்ரீவிஜய சாம்ராஜ்யத்தில் வணிகம் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஸ்ரீவிஜயம் சாம்ராஜ்யம் என்பது தற்போதைய இந்தோனேஷியா, கம்போடியா பகுதிகள் ஆகும். இதனால் ஸ்ரீவிஜய மன்னர்களுக்கு நாம் அதிகமாக வரிகள் செலுத்திக் கொண்டிருக்கிறோம். இதை குறைக்கும் வகையில் இனி ஸ்ரீவிஜய மன்னர் சாம்ராஜ்யத்திற்கு செல்வதற்கு நாமே மிகப்பெரிய கப்பல்களை தயாரிப்போம். படை வீரர்களை கப்பலை தயாரிக்கும் பணியில் நியமனம் செய்யுங்கள். அவர்களுக்கும் நேரத்தை வீணடிக்கும் கவலை வராது. கப்பல் என்றால் 1-2 கிடையாது, அதிகமாக கப்பல் செய்யுங்கள். அதில் இட அமைப்பு அதிகமாக இருக்கும்படி செய்யுங்கள். ஏனெனில் அப்படி இருந்தால்தான் வணிகம் செய்ய அதிகமான பொருட்களையும் ஆட்களையும் ஏற்றி செல்ல வசதியாக இருக்கும் என ஆணையிட்டார் அருள்மொழிவர்மர். இது சற்று படை வீரர்களுக்கிடையே குழப்பத்தை கொண்டு வந்து சேர்த்தது. இருந்தாலும் இது மன்னரின் ஆணை அல்லவா, அதற்கிணங்க படை வீரர்களும் அச்செயலை செய்து கொண்டிருந்தார்கள். இப்படியே காலங்கள் சென்றன. அருள்மொழிவர்மர் அரசராக பதவியேற்று 8 வருடங்கள் ஆயிற்று. இந்த 8 வருடங்களில் எந்த போர்களும் அருள்மொழிவர்மர் செய்யவில்லை. இதற்கு முன்னர் இருந்த உத்தம சோழர் காலகட்டத்திலும் பெரிதாக போர்கள் எதுவும் நடக்கவில்லை. இச்செயல் சுற்றி இருக்கும் மற்ற தேச மன்னர்களுக்கு சிறிது குளிர்ஜுரத்தை போக்கும் மருந்தாக இருந்தது. அனைவரும் சோழ தேசத்தை இழிவாக பேசத் தொடங்கினர். சோழ தேசத்தில் சிம்மாசனத்தில் இருக்கும் புலிக்கு வயதாகிவிட்டது, அதனால்தான் அவர்கள் போருக்கு செல்ல மறுக்கிறார்கள் என கேலியும் கிண்டல்களும் அதிகமானது. ஆனால் அருள்மொழிவர்மரோ இதை எதையும் பொருட்படுத்தாமல், போர்கள் செய்தால் நாட்டுக்கு இழப்புதான் ஏற்படும், இதனால் மக்கள் நலம் ஒன்றும் இல்லை என்று கருதி அருகே உள்ள மற்ற தேசங்களுக்கு ஒற்றர்களை அனுப்பி சமாதானம் பேசினார். அது மட்டுமின்றி சோழ தேசத்தோடு வணிகம் செய்யவும் அழைப்பு விடுத்தார். ஒரு சில சிற்றரசர்கள் அதை வரவேற்றனர். ஆனால் சேர தேசத்தை ஆண்டு கொண்டிருந்த ரவிபாஸ்கரவர்மன் என்னும் சேர மன்னன் தூதுவனாக சென்ற ஒற்றனை சிறைப்பிடித்தான். மன்னர் காலத்தில் ஒரு தூதுவன் எப்பெரிய செய்திகள் கொண்டு வந்தாலும் அவனை வதைக்கக்கூடாது, சிறைப்பிடிக்கக்கூடாது என்பது அரசாட்சியின் அறம். ஆனால் இந்த அறத்தை மீறினார் சேர மன்னரான ரவிபாஸ்கரவர்மன். இச்செய்தி ராஜராஜ சோழர் அவர்களுக்கு சென்றது. கடும் சினத்துடன் எழுந்தார் அருள்மொழிவர்மர். மீண்டும் ஒரு தூது அனுப்பினார் ரவிபாஸ்கரவர்மருக்கு. தூதுவனை வெளியிட வேண்டும், இல்லையென்றால் சோழ தேசம் சேர தேசத்திடம் போரிடும் என எச்சரிக்கை விடுத்தார். இந்த செய்தியை கேட்ட சேர மன்னன் தன் படைகளை அனைத்தையும் அழைத்து கொண்டு போர்க்களத்தில் வந்து நின்றான். இது அருள்மொழிவர்மருக்கு மீண்டும் மிகப்பெரிய கோபத்தை உண்டாக்கியது. அருள்மொழிவர்மர் அனைத்து படை வீரர்களையும் போருக்கு செல்லும் நேரம் வந்துவிட்டது என கூறினார். ஆனால் அமைச்சர்களோ அனைத்து வீரர்களும்
பயிற்சி இன்றி இருக்கிறார்கள். அவர்கள் நாட்டின் நலத்திற்கும் நீங்கள் சொன்ன மற்ற வேலையும் தான் செய்து கொண்டிருந்தார்கள். திடீர் என்று போர் என்றால் வீரர்கள் எப்படி கையாள்வார்கள் என்ற கேள்வியை அருள்மொழிவர்மரிடம் வைத்தனர். அருள்மொழிவர்மர் படைவீரர்களை சந்திக்கச் சென்றார். எமக்கு அனைத்தும் அறியும், நீங்கள் சரியாக பயிற்சி இல்லாமல் இருக்கிறீர்கள். ஆனால் நீங்கள் யாரும் அச்சப்பட வேண்டாம். உங்கள் அருகே எதிரி தேசத்தின் வாள் வர வேண்டும் என்றால் அது என்னை தாண்டிதான் வர வேண்டும். உங்களுக்கு இருப்பது மேனியில் இருக்கும் இரும்பு கவசம் மட்டுமின்றி இந்த நாட்டின் அரசனே கவசமாக முன்னின்று போரிடுவான். என் மீது நம்பிக்கை இருந்தால் அனைவரும் போர்க்களத்துக்கு வாருங்கள் என்று அருள்மொழிவர்மர் கர்ஜித்தார். இதை கேட்ட சோழப்படையினர் வீரம் கொண்டு எழுந்து போர்க்களத்திற்கு சினம் கொண்டு சென்றனர். கங்கர்களோடு படையோடு சேரப்படையும் நின்று கொண்டிருந்த இரு ராஜ்யத்தின் படைகளையும் சோழ படை வீரர்கள் தம்சம் ஆக்கினர். சோழ தேசத்தின் அமைச்சர்களுக்கும் மற்ற உயர் அதிகாரிகளுக்கும் சிற்றரசர்களுக்கும் ஒரு புறம் பெருமிதமாகவும் இருந்தது, மறுபுறம் ஆச்சரியமாகவும் இருந்தது. நம் அருள்மொழிவர்மரின் சொல்லுக்கு இவ்வளவு சக்தி இருக்கிறதா என்று. இதைத் தொடர்ந்து சேர தேசத்தை வீழ்த்தி தன் தூதுவனை மீட்டார் அருள்மொழிவர்மர். ஒரு தேசத்தை கைப்பற்றுவதற்கும் ஒரு சிம்மாசனத்தை கைப்பற்றுவதற்கும் போர்கள் நடந்ததாக வரலாறு குறிப்புகள் உண்டு. அதை நாம் படித்திருக்கிறோம். ஆனால் ஒரு தூதுவனை மீட்பதற்கு மிகப்பெரிய போர் புரிந்தவர்தான் அருள்மொழிவர்மர். இப்போதே உங்களுக்கு தெரிந்திருக்கும் இவர் நாட்டு மக்களின் மீது எவ்வளவு அன்பு வைத்திருப்பார் என்று. இந்த போருக்கு பின்னர் மீண்டும் பல சிற்றரசர்கள் சோழ தேசத்திடம் வந்து அவர்களுடைய ஆதரவை அளித்தனர். சோழ தேசம் விரிவடைந்து கொண்டே சென்று கொண்டிருந்தது. இந்த செய்தி இலங்கையை ஆண்டு கொண்டிருந்த 5ஆம் மகேந்திரனுக்கு சென்றது. பாண்டியர்களின் செங்கோலும் மகுடமும் இலங்கையில் இருப்பது நாம் அனைவரும் அறிந்தது. இதை தேடி மீண்டும் அருள்மொழிவர்மர் வரக்கூடும் என துல்லியமாக கணித்தான் 5ஆம் மகேந்திரன். இதைத் தொடர்ந்து சோழ தேசத்தின் கடல் எல்லைப் பகுதியில் வணிகத்திற்காக கப்பல் செய்யும் வேலைகள்தான் நடந்து கொண்டிருப்பதையும் அறிந்தான். இப்பொழுது படைகளை அங்கு செலுத்தி அந்த கப்பல்களையும் உடைத்து அந்த வீரர்களையும் கொன்று குவித்தால் சோழ தேசத்தின் பொருளாதாரம் மிகவும் வீழ்ச்சியடையும். ஏனெனில் இந்த கப்பல் செய்வதற்கு சோழ தேசத்தில் இருந்து நிறைய பொருள் செலவு ஆனது அனைவரும் அறிந்த ஒரு செயலாகும். ஆனால் தான் ஒருவனாக சென்றால் சோழ வீரர்களை கட்டுப்படுத்த முடியாது என்று கேரள தேசத்தை ஆண்டு கொண்டிருக்கும் ஒரு மன்னரிடம் உதவியை நாடினான் 5ஆம் மகேந்திரன். இது முற்றிலும் சோழ தேசத்திற்கு தெரியாமல் மிக ரகசியமாக நடந்து கொண்டிருந்தது. இந்த தருணத்தில் பாண்டியர்களும் ஒரு சில படைகள் எடுத்து சோழ தேசத்திடம் போரிடச் சென்றார்கள். நீண்ட காலம் தூங்கிக் கொண்டிருந்த புலி இப்பொழுதுதான் ஒரு மானை வேட்டையாடியது. அப்படி இருக்கும் பொழுது மற்றொரு மான் வந்தாலும் அந்த புலி விட்டு வைக்குமா என்ன? பாண்டியர்களிடமும் மிகப்பெரிய போர் நடத்தினார் அருள்மொழிவர்மர். இந்த போருக்கு காரணம் சேர தேசத்திற்கும் பாண்டிய நாட்டுக்கும் இருந்த நட்புறவும் ஒரு காரணமாக கருதப்படுகிறது. ஆனால் இந்த போரிலும் அருள்மொழிவர்மர் மிகப்பெரிய வெற்றியை அடைந்தார். சேர தேசத்தையும் பாண்டிய தேசத்தையும் முற்றிலுமாக கைப்பற்றி சோழ தேசத்தையும் ஆண்டு கொண்டிருப்பதால் இவருக்கு மும்முடிச் சோழன் என்ற பட்டப்பெயர் வழங்கப்பட்டது. இதிலிருந்து இவர் ராசராச சோழன் என்றும் பெயர் பெற்றார். அப்படியென்றால் மன்னர்களுக்கெல்லாம் மன்னர் என்று பொருள். சோழ தேசம் முற்றிலும் சந்தோஷமாகவும் குதூகலமாகவும் இருந்த ஒரு தருணம். அப்பொழுது இலங்கை மன்னரான 5ஆம் மகேந்திரனும் கேரள தேசத்தை ஆண்டு கொண்டிருந்த மன்னனும் மிகப்பெரிய படைகளை திரட்டிக்கொண்டு கடல் வழியில் இரவோடு இரவாக சோழ தேசத்தின் கடல் எல்லை பகுதிகளில் வந்து நின்றார்கள். இந்த செய்தி அருள்மொழிவர்மருக்கு செல்ல அருள்மொழிவர்மர் கடல் கொள்ளும் ஆழ்ந்த அமைதியை கொண்டார். ஏனெனில் இப்படி கடல் வழியில் ஒரு ஆபத்து வரும் என்று அவர் சிறிதும் எதிர்பார்க்கவில்லை. அடுத்த நாள் சூரியன் இன்னும் உதிக்கவில்லை. ஆனாலும் வெளிச்சம் கொஞ்சமாக பிரகாசித்து கொண்டிருந்தது. இலங்கை மன்னரான 5ஆம் மகேந்திரன் இன்னும் வெளிச்சம் வந்துவிட போர் தொடுக்க தயாராக இருந்தான். ஆனால் சோழ தேசத்தின் கரையோரம் நின்று கொண்டிருந்த கப்பல்கள் நகரத் தொடங்கியது. இதைத் தொடர்ந்து 5ஆம் மகேந்திரனோ சிறு குழப்பமடைந்தான். இந்த கப்பல்கள் சென்றுவிட்டால் தான் போட்ட திட்டங்கள் அனைத்தும் பாழாகி போய்விடும் அல்லவா? ஏனெனில் கப்பல்களை உடைத்தால்தான் சோழ தேசத்தின் பொருளாதாரம் வீழ்ச்சியடையும். ஆனால் சிறிது நேரத்திற்கெல்லாம் 5ஆம் மகேந்திரன் அறிந்து கொண்டான், கப்பல்கள் எதுவும் ஓடி ஒளிந்து கொள்ளவில்லை, அவனை நோக்கிதான் வந்து கொண்டிருக்கிறது என்று. கப்பலின் மேல் மிக கம்பீர தோற்றத்துடன் ஒருவர் நின்று கொண்டிருந்தார். மகேந்திரன் அவரை கண்டதும் அறிந்தார், அவர்தான் அருள்மொழிவர்மர் என்று. கப்பலிலிருந்து சிறிது ஓட்டைகள் தென்பட்டது. அதிலிருந்து பீரங்கி போல் ஆயுதங்கள் வந்து இலங்கை படை நிற்கும் திசையிலும் கேரள நாட்டு படைகள் நின்று கொண்டிருக்கும் திசையை நோக்கி
உயர்ந்து நின்றது. சுற்றி நின்ற எதிரி படையினர் என்ன நடக்கிறது என்று குழப்பத்தில் இருந்தது. அப்பொழுதுதான் அவர்களுக்கு தெரிந்தது, அருள்மொழிவர்மரான ராஜராஜ சோழர் வீரர்களை கப்பல் செய்ய சொன்னது வணிக கப்பல் கிடையாது, அவை அனைத்தும் போர்க்கப்பல்கள் என்று. இலங்கை மன்னர் மகேந்திரனும் ராஜராஜ சோழரும் நேருக்கு நேர் நின்றனர். மகேந்திரனுக்கோ இப்படி ஒரு ராஜ சூழ்ச்சியில் வந்து அகப்பட்டுக் கொள்வோம் என்று அவனுக்கு தெரியவில்லை. புலியின் குகையில் எலி மாட்டிக்கொண்டதைப் போல் நின்று கொண்டிருந்தான். அருள்மொழிவர்மருக்கோ மகேந்திரனிடம் போரிடுவதா, இல்லை அவனை விட்டுவிடலாம், ஒரு முறை பிழைத்துப் போகட்டும் என்று சிந்தனையில் இருந்தார். அருள்மொழிவர்மர் என்ன செய்தார் என்பதை எங்கள் அடுத்த காணொளியில் காண்போம். நன்றி.